நம்ம வாழ்க்கையோட ஓட்டம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே ஏர்லியராக பசங்களை அடித்து எழுப்பி எங்கள் ஊரில் கருதை இருக்கிறாங்க என் ஹஸ்பண்டோட நிலத்தில். ஸோ நாங்கள் தான் அதை பார்த்துட்ருக்கோம். தோட்டத்தில் அண்ணன் ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க. நாங்கள் கருதை இருக்கும்போது செய்யும்போது மட்டும் போயிட்டு வருவோம். அப்படி நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கும்போது ட்ரெயின் வருது நாங்கள் மதுரையிலேருந்து போடிக்கு போகிற ட்ரெயின்னு பார்த்தா என்ஜின் மட்டும்தான் வந்தது. வேகமாக போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக. அங்கே குட்டி பசங்களுக்கு ஒரே ஏமாற்றமாக போச்சு. எங்கம்மா ட்ரெயினை காணோம், பஸ்ஸு போகுது அப்படின்னானுங்க. அது பஸ் இல்லைடா, என்ஜின் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக போச்சு. அப்படியே கிளம்பி எங்கள் ஊருக்கு போயிட்டோங்க. அங்கே போனால் கருதறுத்து நெல்லெல்லாம் கொண்டு வந்து களத்தில் போட்டிருந்தாங்க. இதான் களம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கொண்டு வந்து சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க வியாபாரிக்கு. தோட்டத்து வேலையெல்லாம் முடிஞ்சது. களத்துக்கு நெல் வந்துருச்சு. சரி ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா பஸ்ஸு கிடையாது. பஸ்ஸு டயத்துக்கு தான் அந்த ஊரில். அப்புறம் என்ன, நம்ம தோட்டத்தை பார்க்குற அந்த அண்ணன் தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குன்னு. எங்களுக்கும் ஆசை தென்னந்தோப்பு வைக்கணும்னு.